இன்றைக்கி நாங்கள் போகிறது வந்து பல்லவரம் மவுண்டெயின் கிட்ட. இங்கேருந்து 20 கிலோமீட்டர்ஸ். ரீசென்டர் ப்ளீஸ். தேங்க்யூ. ஸோ சிக்னல் இருக்குது, நான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. Hey guys, welcome to my YouTube channel Revs and Smile. ஸோ இன்றைக்கி நான் வந்து vlog வந்து தமிழில் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். எனக்கு தமிழ் வராது, ஏன்னா லைட்டாக எனக்கு கொஞ்சம் இதாகும் தமிழில். இன்றைக்கி நாங்கள் போகிறது வந்து பல்லவரம் மவுண்டெயின் கிட்ட. ஸோ எனக்கு தெரியாத லொக்கேஷன் பற்றி, ஸோ அதான் நான் கூகுள் மேப்ஸ் போட்டிருக்கேன். டைரெக்ஷன் ஸ்டார்ட் இங்கேருந்து 20 கிலோமீட்டர்ஸ். ஸோ 20 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஸோ நான் போகிற வழியில் அப்படியே பேசிட்டே போகிறேன் உங்ககிட்ட. டிஸ்மிஸ் வாட் ஹேப்பன். ரீசென்டர் ப்ளீஸ். தேங்க்யூ. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து சண்டே ரைடு. ஸோ சண்டே ரைடு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நேற்று நைட்டு தூங்கினது 1 மணி. டிசைட் பண்ணிட்டு ஈஸியாக போகலாமா இல்லை வந்து வேறு எங்கேயாவது போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு சேலஞ்சாக சரி தமிழில் மோட்டோ வ்ளாக் பண்ணியே பார்க்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தமிழில் மோட்டோ வ்ளாக் நல்லா இருந்துச்சுன்னா இனிமேல் நான் வந்து தமிழ்லே இது கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:12, 6 o'clock கிளம்பலான்னு பார்த்தா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இங்கேருந்து இப்போது நாங்கள் ஜெமினி பிரிட்ஜ் ஏற போகிறோம். இதுக்கப்புறமா எனக்கு என்ன வழி இல்லை எந்த ஏரியா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு சின்ன ஃபோட்டோ பிடிச்சிட்டு இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணிடலான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். இதுங்க இங்கே சைடில் நிற்க வச்சு ஒரு சின்ன ஃபோட்டோ ஆன் தி வே டு பல்லவரம் அந்த மாதிரி போட்டுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவ்வளோவா டிராஃபிக் இல்லை மார்னிங் டைம்னால. ஈவினிங் டைம் போயிருந்தோன்னா கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வந்து வண்டியை தடுவிட்டு போயிருக்கலாம். தடுவிட்டா கரெக்டாக சரி தெரில எனக்கு. சரி ஓகே, க்ளீன் பண்ணிட்டு போயிருக்கலாம். நான் வந்து க்ளீன் பண்ணல வண்டியை, அப்படியே எடுத்துட்டேன். ஏன்னா வந்து டைம் ஆகிடுச்சு. நானே வந்து 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. 6 o'clock கிளம்பலான்னு இருந்தேன். 6:10 ஆகிடுச்சு. வண்டி எடுத்துகிட்டு வெளில வந்துட்டு கேமராலாம் செட்டப் பண்ணிட்டு போகிறதுக்கு. இப்போ டைம் 6:20 ஆகுது. 16 kilometers away from our destination. டேய் தம்பி, என்னடா பண்ணுற நீ? ஐயோ மீன் வாசனை வருது. மீன் வாசனை வருது. சும்மா தூக்குது மீன் வாசனை. நான் வந்து இப்போது எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா தேனாம்பேட் மெட்ரோ வந்துட்டேன். ரீச் ஆகிட்டேன் தேனாம்பேட் மெட்ரோ. சாரி, தேனாம்பேட் மெட்ரோ வந்துட்டேன். தேனாம்பேட் அந்த SIT சிக்னல் இது. ஓகே, சிக்னல் சொன்ன உடனே ரெட்டுலேருந்து க்ரீன் பண்ணிட்டாங்க. நன்றி, வணக்கம் சென்னை. நான் வந்து 80ல் போயிட்டுருக்கேன். விண்ட் ப்ளஸ் சூப்பராக அடிக்குது உள்ள. ஆனால் வந்து காற்றோட நாய்ஸ் உங்களுக்கு கேட்குதா இல்லை வாய்ஸ் கேட்குதான்னு தெரில. நம்ம ஸ்டாலின் அண்ணா வணக்கம் போட்டு வச்சுருக்காங்க. சரி, இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் வந்து லெஃப்டாக நம்ம வேளச்சேரி போகிற ரோட்டு. என்னடா இவன் ரூட்டு தெரியாதுன்னு சொல்லி எல்லா ரூட்டு கரெக்டாக சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? அந்த மாதிரி தாங்க, ஏதோ பிரச்சனை இல்லை. நான் வந்து ஜூக்கு போயிருப்பேன். முதல்ல போயிருந்தேன் ஜூக்கு இதே வண்டியில் சோலோவானா நான் சோலோவாக ரைட் பண்ணேன். ஆனால் வந்து என் ஃபேமிலி கூட போனேன் ஜூக்கு. ஸோ அந்த டைம் அந்த போகிற வழி தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். ஆனால் டக்குன்னு கார்காரன் வந்து பிகில் தரான். பிகில் வந்துட்டு இப்படி கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம். ஓ ஷிட், பஸ்காரன் வந்து ஓகே கோ ஸ்லோ. ஆனால் கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்மர் தான். ஆனால் வந்து இன்றைக்கி கிளைமேட் செம சில்லுன்னு இருக்குது கைஸ். சில்லுன்னு இல்லை, ஆனால் கூலாக இருக்குது. ஏதோ வெயில் காலம் மாதிரி தெரில எனக்கு. நைஸாக தான் இருக்குது இன்றைக்கி டெம்பரேச்சரு. சூப்பர் போயிட்டே இருக்கலாம். நாங்கள் யாரா இவன் எனக்கு ரேஸ் வைக்கிற மாதிரி தெரியுது இந்த பஸ்காரன். சரி,
அவன் ரேஸ் வச்சா செத்துட்டு போகிறான், நான் அவன் ரேஸ் வச்சா வச்சுட்டு போகிறான், நான் வந்து போயிட்டே இருக்கலாம். கைஸ் நீங்கள் வந்து என் தமிழ் சூப்பராக இருந்துச்சுன்னா சூப்பர்னு ஒரு கமெண்ட் போடுங்க. எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகும் இன்னும் தமிழில் வீடியோ செய்கிறதுக்கு. பார்க்கலாம். அப்பாச்சி RR 310 சூப்பர் வண்டி. இந்த வண்டி தான் வாங்கலான்னு இருந்தேன். சரி பட்ஜெட் எனக்கு பத்தலை, ஸோ நான் இந்த வண்டி தூக்கிட்டேன் நான் வாங்கிட்டேன். ஸோ அவன் இப்போது என்கிட்ட ரோஸ் போடுவான், நான் வந்து பெட்டர் கோ ஸ்லோ. பார்த்தீங்களா, எடுத்துகிட்டு போகிறான், சூப்பராக எடுத்துகிட்டு போகிறான் அவன். நான் வந்து அவன் பின்னாடி போகல, இல்லைன்னா ரேஸோட மூடு வந்துடும். அதுக்கப்புறமா போலீஸ்காரனை பிடிச்சானா தேவையில்லாமல் பிரச்சனை தான். ஸோ ஸ்லோவாக போயிட்டு சேஃபாக வரலான்னு தான் நான் எப்போவுமே எதிர்பார்க்குற விஷயம். யார் எப்படி வேணால் பண்ணலாம், மற்றவங்க தப்பு பண்ணாலும் உங்கள் மேலே தான் பழி வரும். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு வண்டியை வச்சுட்டு நீங்கள் ஸ்பீடாக ஓட்டலை, இல்லை ஸ்பீடாக ஓட்டுறீங்க, ஆனால் வந்து மற்றவன் வந்து அவள் பார்க்காம வரான்னா உங்கள் மேலே தான் பழி வரும். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, டேய் நீ இந்த மாதிரி வண்டி வச்சுட்டு ஸ்லோவாக போவியா, நீ தான் ஸ்பீடாக வந்துருப்ப, அந்த மாதிரி கேட்பாங்க. தேவையில்லாமல் நம்மளுக்கு தான் பிரச்சனை. ஸோ இட்ஸ் பெட்டர் டு கோ ஸ்லோ, இட்ஸ் பெட்டர் டு ரைட் சேஃப். இட்ஸ் த பெஸ்ட் வே டு ரைட் சேஃப், டு கோ ஸ்லோ. நான் இங்கிலீஷில் ஏதோ உளறேன், கண்டுக்காதீங்க. நான் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அதெல்லாம். ஓ ஆமாம், மீனம்பாக்கம் மெட்ரோ. ஸோ நான் வந்து மீனம்பாக்கம் மெட்ரோ கிட்ட பண்ணிட்டோம் காய்ஸ். யாரோ ரைடர் நினைக்கிறேன், அவர் சூப்பராக எங்கேயோ போகிறாரு, பார்த்துக்கலாம். ஷேட் மேன். ஸோ நான் இன்னைக்கு வந்து எங்கடா இருக்குது மவுண்டன்? ஓ கைஸ், மவுண்டன், ஐ கேன் see that. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பல்லாவரம் மவுண்டெயின். நான் வந்து பார்க்காம எங்கடா இருக்குது கூகுள் மேப்ஸில் பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுத்து பார்த்தா, ஓகே லெஃப்டில் எங்கே தெரியுதுன்னு பார்த்தா வச்சுட்டு பாஸ்தா போடுறேன்டா. வா சூப்பராக இருக்குது கைஸ். மேலே போக முடியுமா இல்லையான்னு தெரில எனக்கு, போய் பார்க்கலாம். இல்லை வண்டி வரக்கூடாது, ஏன்னா நான் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்க்குற டைமில் வந்து எல்லாமே வந்து ஜாகிங் போயிட்டு இருந்தாங்க. ஜாகிங் போகிற டைமில் வந்து அந்த வழி வந்து நம்மளை விட மாட்டாங்க வண்டிகளை. பார்க்கலாம், வண்டி போக முடிஞ்சிச்சுன்னா நான் உங்களை போய் காமிக்கிறேன், இல்லைன்னா வந்து நான் வந்து பார்க்கலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ், ஃபைனலாக வந்து ஐ திங்க் பல்லாவரம் கிட்ட உள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எதுக்காக வெயிட்டிங்கு? ட்ரெயின் வரப்போகுதா? ஓ ட்ரெயின் வரப்போகுதா? ரேஸா? யூடியூப் வீடியோ, யூடியூப்பில் வீடியோ. மலை மேலே விடுவாங்களா? போகலாமா? சும்மா ஒரு பார்த்துட்டு வரலாம். இப்போ வரைக்கும் பார்த்ததில்ல. சேனல் பேரா? ரெவ்ஸ் அண்ட் ஸ்மைல். எந்த படம்? அந்த பேர் என்ன சொல்லுங்க? தளபதி பேர் சொல்லுங்க, படம் பேர். இதெல்லாம் ஒரு காதா? கேட்காது. ஸோ கைஸ், நான் வந்து இங்கேருந்து வந்துட்டேன். அடா இது ஆஃப் ரோடிங் பண்ண வைக்கிறீங்களடா. ஓகே, எப்படியோ வந்தியாச்சு. சைட்லேருந்து பூந்த முடியுமா, போக முடியுமா முடியாதா தெரியல. போயிடலாம். அப்பா எவ்வளோ நேரமாக நின்றுட்டுருக்கேன் நானும். சபா அப்பாடா காய்ஸ், சூப்பர் பெஜாராக இருந்துச்சு காய்ஸ். ஐயோ முடியலப்பா என்னால். அவ்வளோ நேரமாக நின்றுட்டுருக்கேன் நானும். ஒரு 15-20 நிமிஷமாக நின்றுட்டுருக்கேன். யாருமே இது பண்ணதில்லைன்னா
இந்த ஓப்பனை பண்ண மாட்டேங்கிறாங்க. நானும் 5-6 ட்ரெயின் பார்த்துட்டேன், போயிட்டு தான் வந்துட்டு இருக்குது. நம்மளை விட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் போட்டுருக்க க்ளவ்ஸு ஹெல்மெட்டு செம்ம வேகுது கைஸ். உள்ள விட்டா போயிடலாம் விடவே மாட்டேங்கிறாங்க பசங்க. சரி, ஸோ லெஃப்டில் மவுண்டனோட ரோட் காமிக்குது. ஆனால் வந்து எனக்கு எங்கேயோ சுற்றிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். என்னடா இது, எந்த மலைடா நான் போகிற மலை? இங்கெல்லாம் வீட்டு கட்டி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது கைஸ், பார்க்குறதுக்கே வேறு லெவலு. ஃபஸ்ட் டைம் நான் மலை ஏறுறேன். ஐ மீன் ஸ்லோவில் மலை ஏறிட்டு இருக்கேன். வாவ் கைஸ், சூப்பர் கைஸ், அமேசிங். ஆனால் வந்து எதுவுமே டிவைடர் இல்லை, ரோட் சேஃப்டி இல்லை. பார்த்து போகணும். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து வாங்க. ஏன்னா வந்து இந்த வழி வந்து அங்கே டிவைடர் சேஃப்டிக்காக எதுவுமே இல்லை. நைட்டில் வந்தீங்கன்னா செத்திங்க. ஸோ ஹுரே. ஸோ நான் இங்கே நிற்க வைக்கலாம், ஏன்னா ஷேடோவும் இருக்குது. சாயா, ஹிந்தியில் சாயான்னு சொல்லுவோம், தமிழில் என்ன சொல்லுவோம் தெரியாதே. கியர் போட்டு நிற்க வைக்கலாம், அப்போ தான் கீழே போகாது வண்டி. ஓ வாவ், அங்கே வந்து ஏரோப்ளைன் ரன்வே பார்க்கலாம் இங்கேருந்து. அவர் சொல்கிற மாதிரி அந்த அண்ணா வந்து சொன்னார், இங்கேருந்து ரன்வே பார்க்கலாம், இங்கேருந்து கிண்டி பார்க்கலாம், எதுவும் சொன்னார், தெரில எனக்கு. ஃபைனலாக நான் வந்து ரீச் ஆகிட்டேன். இங்கே என்ன சொல்கிறது, இது பல்லாவரம் ரீச் ஆகிட்டேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் ஹால்ட் எடுத்துகிட்டு இன்னும் மேலே போகலான்னு பார்த்துட்ருக்கேன். மேலே போயிட்டு ஒரு 10 நிமிஷம் ஹால்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிடுவேன். ஒரு இன்ஸ்டாவில் குயிக் அப்டேட் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கார் நின்றுட்டு இருக்குது. இன்னும் மேலே போகலாமா? என்னடா சொல்கிறீங்க? இன்னும் மேலே போகலான்னா சூப்பராக இருக்குமேடா. மேலே போகலாமா எடுத்துகிட்டு? தெரியல எனக்கு, எல்லாமே ஜாகிங் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பல்லாவரம் மலை மேலே ஏறிட்டேன் கைஸ் உங்களுக்காக. ஸோ ஒரு லைக் இந்த வீடியோக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் என்னென்ன பிளேசஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நியர்பை ஸோ நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஸோ இங்கே எல்லாமே வந்து சைக்கிளிங்கு, வாக்கிங்கு, ஜாகிங் அதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது மலை இந்த வியூ. இப்போது எது கிண்டி எது அவர் சொன்ன இதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக மலை. ஸோ அங்கெல்லாம் வந்து பில்டிங்ஸு, அங்கே ஒரு லேக் மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. அங்கேயும் ஒன்று பார்த்தேன் கீழே இருக்கிற டைமில், அந்த லேக் நீங்கள் இங்கேருந்து தெரில. ஸோ சூப்பராக இருக்குது கைஸ் சிட்டி வியூ. ஐ திங்க் இது பல்லாவரம் என்னன்னு தெரில. நீங்கள் வந்து இது என்ன வியூ தெரிஞ்சிச்சுன்னா, இது எல்லாம் எந்த ஏரியா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் டவுன் பண்ணி சொல்லுங்கள். வண்டியை வந்து நான் கீழே விட்டு வந்திருக்கேன், வண்டி மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே ரூல் இல்லை கவர்மெண்ட்டோட, யாரும் போலீஸ்காரெல்லாம் இல்லை. ஆனால் வந்து இங்கே இருக்கிறவங்க ஜாகிங்கு, சைக்கிளிங்கு அது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ் நம்ம வீடியோ. ஸோ see you in the next one.